Shiva 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 Shiva. கிட்டத்தட்ட 13-14 ஆண்டு காலமாக நமது நாமக்கல் மாவட்ட ஜோதிட சங்கத்தில் பயிற்சி பெற்று அவர் சுய உழைப்பின் மூலியமாக இன்னைக்கு ஜோதிடத்துக்கான ஒரு அலுவலகம் வச்சு நிறைய பேருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் ஃபீஸ் வாங்குறது ஒரு 50% நம்மளை விட கம்மி தான் வாங்குறாரு. ஆனாலும் சிறந்த ஜோதிடா இருக்கிறார். முதல்ல அவர் ஒரு பாராட்டு தெரிவிப்படும். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் தொடர்ந்து நம்ம சங்கத்துக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் உழைப்பு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம இருந்து பல விஷயங்களை கத்துட்டு இருக்காரு. பல விஷயம் அவரே சொல்லியிருக்கிறார். அவரு இன்னைக்கு இந்த தமிழ் ஆண்டின் பெயர், மாதத்தின் பெயர், நாள், என்ன திதி, மலர்புறையா தேய்புறையா அப்படிங்கிறத சமாச்சாரத்தை சொல்லுவார். நிகழும் மார்கழி மாதம் நிகழும் குரோதி வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தசமி தேதி முடிஞ்சு ஏகாதசி தேதி, அது திருமண பஞ்சாங்க முடிங்க. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை கார்த்திகை அவ்வளோதான். கிருத்திகை நட்சத்திரம் இன்னைக்கு. ஐயா நன்றி. ஜீவா சொல்லியிருக்காரு, நிகழும் குரோதி வருஷம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி. இந்த மார்கழி மாதம் 25ஆம் தேதி மார்கழி மாதத்தினுடைய சில பெருமைகள் சில பேசலாம். நமக்கு நாளைக்கு ஏகாதசி கேட்கல, சரி பரவாயில்ல. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏகாதசி வந்து வைகுண்ட ஏகாதசி. இந்த ஏகாதசிங்கிறது ஆக்சுவலாகவே உங்களுக்கு புரட்டாசி மாதமே ஆரம்பிச்சிடும். நாம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த வைகுண்ட ஏகாதசிங்கிறது வடக்கு நோக்கி பயணமாகும் இல்லையா? இப்போ சூரியன் வந்து அடுத்த மாதம் வடக்கு நோக்கி, அதாவது உத்தராயணம். உத்தரனா இந்தியில தெற்குன்னு அர்த்தம், அயனம் அப்படிங்கிறது இந்திய பாஷை. ஸோ வடக்கு நோக்கி உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் உத்தராயணம். அதனால என்ன பண்றாங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, வடக்குங்கிறது நமக்கு வடக்கு இருக்குது, வைகுண்டம் அப்படிங்கிறது வடக்கு இருக்குது. அதை நோக்கி அந்த சூரியன் மகாவிஷ்ணு பிரவேசம் பண்ற காரணத்தினால நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த வைகுண்ட ஏகாதசி ஆச்சு. அதுக்கு முன்னாடி புரட்டாசி ஆவணி மாசத்துலயே உங்களுக்கு அந்த ஏகாதசி ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு மாசம் ஏகாதசி தேதி உண்டு. ஆனால் அந்த 4 விதமான ஏகாதசி தேதி உண்டு. இல்லை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சயன ஏகாதசி, உத்தர ஏகாதசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைகுண்ட ஏகாதசி. இப்படி ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி இதில் சிறப்புங்கிறது நாளைக்கு நடக்க போகுது. உங்களுக்கு சொர்க்கவாசல் திறப்பு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த 4 மாதமும் இரவு இனிதான் விடிய போகுது. இனிமேல் தான் பகல் அதிகமாக இருக்க போகுது. அதனால வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ண போறாரு. வடக்கு நோக்கி சூரியன் பிரயாணம் பண்றாரு. இப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி சூரியன் வந்து அங்கேதான் இருக்கிறாரு, இடத்துல போய் சொல்றாங்க. இப்ப நம்ம எந்த ராசியில் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா? பிரபஞ்சத்துல எல்லா ராசியும் வரையப்பட்டிருக்குது, எல்லா நட்சத்திர கோள்களும் வரையப்பட்டிருக்கிறாங்க. பூமி சுழற்சி இருக்குது. அவங்க சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது சூரியன் நோக்கி பூமி சுழற்சி வருது, நம்ம இந்திய பகுதி சூரியப்படுது, அவ்வளவுதான். சூரியன் உள்ள நுழையில, சூரியன் நட்சத்திர கோள் இல்ல, சூரியன் வந்து பிரயோஜனம் உள்ள தனியாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச, அதாவது அர்த்தம் தெரியாதவங்க பேசுவாங்க, பேசிட்டு போறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ வடக்கு நோக்கி பிரயாணம் ஆகிறாங்க. இனி வரக்கூடிய உத்தராயண காலத்துல மேக்சிமம் எல்லா பண்டிகையும் உங்களுக்கு பௌர்ணமி நாள்ல வரும், பகல் பொழுது. எப்படி தை அமாவாசை வச்சுக்க, அப்புறம் வந்து மாசி மகம் இல்லையா? மாசி மாசம் வந்துச்சுன்னா மக வந்து, மாசி வந்துச்சுன்னா மக வந்து, பங்குனி வந்தா உத்தரம் வந்து, அப்புறம் சித்ரா பௌர்ணமி வரும், வைகாசி விசாகம், ஆடி மூலம் வரும், ஆவணி அவிட்டம். அப்ப என்னன்னா மேக்சிமம் உங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏன் பௌர்ணமி தேதியில வச்சிருக்கிறாங்க சொல்லி பார்த்து மாட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அன்னைக்கு இந்த பஞ்சாங்கம் ஜாதகம் உருவாகிறதுக்கு முன்னாடி எல்லா பண்டிகைகளும் இரவு நேரத்தில் வைப்பாங்க. பௌர்ணமி தேதியில வச்சா அன்னைக்கு பொழுதுக்கு வெளிச்சம் இருக்கும் உங்களுக்கு. மேக்சிமம் அந்த மாட்டு வண்டியில் வர்றவங்க, நடபாதையா வர்றவங்க, சுமை தூக்கி வர்றவங்க பூராமே எந்த தொந்தரவு இல்லாம பயணம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பௌர்ணமி தேதியை தேர்ந்தெடுத்தாங்க. வெளிச்சமா இருக்கும். இதெல்லாம் விட்டு வெளியே வராமல் செய்யக்கூடியதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தட்சாயன காலம். அப்போ நாளைக்கு தை மாதம் 1ஆம் தேதி வந்துச்சுன்னா உத்தராயணம் ஸ்டார்ட் ஆகுது உங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ மார்கழி சிறப்பு நாளை ஏகாதசி, சொர்க்கவாசத்தை இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே நீங்கள் வந்து மோட்சம் சயனம் அடைங்க, சந்தோஷம், வாழ்த்துக்க. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கு பிற்பாடு பார்த்து விட்டீங்கன்னாக்கா இப்போ வந்து நட்சத்திரம் வந்து கிருத்திகை, பரணி தாண்டி கிருத்திகை போயிடுச்சா? ஓய் சரி. அப்ப என்ன 6, 8, 10, 12 மீன லக்னம் வந்துச்சா? லக்னம் என்ன வந்துச்சு செல்வா? எது? பரணி. கரெக்ட், பரணி கரெக்ட். சரி, ஓகே, பரணி வச்சுக்கலாம். பரணி கரெக்ட்.
ஏன்னா பரணி இன்னும் தாண்டல 3 ஏகாதசி திரிய முடியும் போது உங்களுக்கு அந்த நட்சத்திரம் மாறும். 3ஆம் தேதி 3 மணி 7 நிமிஷம் பார்த்து பரணி நட்சத்திரங்கிறது கரெக்டான சமாச்சாரம். லக்னம் மீன லக்னம் வந்திருக்கோம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலா 6, 8, 10, 12 ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால மீன லக்னம் சரியா வச்சா. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா லக்ன புள்ளி எதுல இருக்குது? ரேவதியில் இருக்கா? பாருங்க சார், போடு சார் வளருங்க. லக்ன புள்ளி எதுல இருக்குது? ரேவதியில் இருக்கா? 25 தேதி ஆயிடுச்சுல. ரவி சார் இதுல இருக்குது லக்னம். சீக்கிரம் போடுங்க. என்னங்க போடுறீங்க பாக்கெட்ல? கணக்கு கிளாஸ் அல்ஜிப்ரா ஜாமெட்ரி எல்லாம் எடுத்தாரு இவ்வளவு நேரம். ஈஸியா சொல்லிட்டு போயிட்டீங்க. அல்ஜிப்ரா ஜாமெட்ரி சிறு விஷயம் எனக்கு வராது சார். A + B ஹோல் ஆகிட்டும். அஸ்வினி சார் சந்திரன் லக்னம் லக்னம் மாறிடுச்சா? சரி ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா எழுதுறேன் அது மனசுல வச்சுக்க. கோச்சாரம் தான் போட்டுக்கிறான், மனசுல வச்சுக்க. பேனா சரியில்லை, நாளைக்கு புது பேனா வாங்கிட்டு வந்தேன் மத்தியானம் போய். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக பரணி நட்சத்திரம் மேஷராசின்னு சொல்லியிருக்கிறார். பரணிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன் இல்லையா? சுக்கிரனை பத்தி 2 வார்த்தை பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த சுக்கிரனுக்கு அந்த பரணி நட்சத்திரம் மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் நட்சத்திர அதிபதி பூசமா இருக்கும். சனியை பத்தி பேசலாம், 2 விஷயமா பேசலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம கிரக சேர்க்கை எடுத்துக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். அதாவது இப்போ வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிரனாவே படம் ஆக்சுவல் இல்லையா ரவிச்சா? நான் சொல்ல கரெக்டா? ஒரு ஜாதகத்துல உங்க ராசி கட்டத்துல 1, 5, 9ல சுக்கிரன் இருந்தால் நீங்க அதிர்ஷ்டசாலி, அவ்வளவுதான். பணப்பிராப்தி என்பது நிரந்தரமாக உண்டு. கடைசி நிமிஷத்துல உங்க கையில காசு இல்லைனாலும் பணம் வந்து சேரும். செலவு எல்லாம் முடிஞ்சு போச்சு, பாக்கெட் காலியா இருக்குது, தம்பி கணேசன் நம்ம கிட்ட ஒரு 100 ரூபா கேட்கறானே கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த காசு அப்படிதான் இருக்கும். பரவாயில்ல தம்பிகிட்ட கொடுத்துடலாம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 200 ரூபா காசு வந்து சேரும். ஒரு ஜாதகத்துல 1, 5, 9ல சுக்கிரன் இருந்து அது குரு பார்வை இருந்தால் நீங்க எப்ப வேணாலும் லாட்டரி சீட் வாங்கிட்டே இருக்கலாம். எப்ப வேணாலும் லாட்டரி சீட் வாங்கிட்டே இருக்கலாம். லாட்டரி மூலியமா தான் பணம் வருங்கிற அவசியம் கிடையாது. நீங்க தொழில் செய்யக்கூடிய அந்த ஜீவனம் மூலியமா பணம் வரலாம். நான் 200 ரூபா வாங்குற இடத்துல உங்களை பார்த்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 500 ரூபா காசு கொடுத்துட்டு போவாங்க இல்லையா? சுக்கிரன் யாரு? கடத்தலக்காரகன். சுக்கிரன் வந்து பணத்துக்கு காரகன். 1, 5, 9ல சுக்கிரன் இருக்காரு. நம்ம சக்தி அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு லக்கணத்துக்கு 5ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தால் கொள்ளையிட பிள்ளை இலையும்பார். சுக்கிரன் 5ல சுக்கிரன் இருக்க கூடாது. 5ஆம் பாவத்துல எந்த ஒரு ராசியா இருந்தாலும் எந்த ஒரு லக்கணமா இருந்தாலும் 5ல சுக்கிரன் வலுவா ஸ்ட்ராங்கா இருந்தான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆண்வாசி இருக்காது. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தால் அதுக்கு பேரு காதல். நீங்க யாரோ காதலிக்க போறீங்கன்னு அர்த்தம். வயசு வித்தியாசம் எதுவும் கிடையாது. இதுல முதல் மரியாதை காதலா இருக்கலாம், 2வது மரியாதை காதலா இருக்கலாம். இதுல வித்தியாசம் எதுவும் கிடையாது. மாட்டிக்கிறவங்க மாட்டிக்குவாங்க, தப்பிக்கிறவங்க தப்பிச்சுக்குவாங்க. இது ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம் ஜாதகத்துக்கு கிடையாது. பகல் இரவு அப்படிங்கிறது ஜாதகத்துக்கு எதுவும் கிடையாது. படிக்கிறதுக்கு வேணா வச்சுக்கலாம், சொல்றதுக்கு வேணா வச்சுக்கலாம். ஆணுக்கு என்ன 5ல சுக்கிரன் தான் செய்யுமோ அதே தான் பெண்ணுக்கு செய்யும். இந்த மாற்றம் கிடையாது. பெண் சொல்றதெல்லாம் ஆண் சொல்றான். ஆண் செய்யற தெரியுது, பெண் செய்யற தெரியாது, தெரியக்கூடாது. அதே மாதிரி அந்த சுக்கிரன் உங்க லக்னத்துக்கு 9ஆம் பாவத்துல இருந்தா உங்களை யாரோ லவ் பண்றாங்கன்னு அர்த்தம். 5ல சுக்கிரன் தான் உங்களை யாரோ ஒருத்தருக்கு அதிக நீங்க யாரோ ஒருத்தர லவ் பண்றீங்கன்னு அர்த்தம். அதே 9ல சுக்கிரன் இருந்தா உங்களை யாரோ உங்களுக்கு தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க சொன்னாதான் உங்களுக்கு தெரியும், இல்ல தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்களா, ஜாதகம் தான் இருக்கு, முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு சக்சஸ் ஆகுமா ஆகாதுன்னு ஆரோட போட்டு சொல்லிட்டு போறாரு. ஜீவா மனசுல நினைச்சிட்டு இருக்கிற அப்படியே வச்சுக்கலாம். இப்ப லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னம் போட்டாச்சு. 1, 2, 3 4 ஆச்சு. 5ஆம் பாவத்துக்கு சூரியன் இருக்கு. இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 9ல இருக்கிறாரு. சோ அதனால லெவல இருக்கிறாரு. ஓகே முடிஞ்சு போச்சு, கரெக்டா. இந்த ஒரு பிரச்சனை போட்டாச்சு. அவன் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர். சார் காதல்ங்கிறது அது வந்து காதலி தான் அப்படிங்கிறதுல மனைவி கூட காதலியா இருக்கலாம், பிள்ளைங்க கூட காதலியா இருக்கலாம், நண்பர் கூட காதலனா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அன்புங்கிறது அளவு கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் கொடுத்துட்டே இருக்கலாம். இல்லைன்னா அளவு வெட்டி கிடக்குது உங்களுக்கு. அப்ப ஜீவா அந்த மாதிரி வச்சுக்கலாம். யாருக்கிட்ட லவ் பண்றாரு அப்படி வச்சுக்கலாம்.
மேஷன்ல இருக்கிறதுக்கு 7ஆம் வீட்டுக்கு அல்லவா சுக்கிரன் அல்லவா, மனைவியில அளவு கடந்து பாசத்தை வச்சுக்கிறாரு. சுக்கிரன் இங்க சூரியன் புதனோட சேர்ந்திருக்காரு. ஜீவாவுக்கு மனைவிக்கு அடிக்கடி கருத்து வேறுபாடு உண்டு. இப்ப சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் பிடிவாதமா இருக்குன்னு சொன்னேன். இது மறுபிக்க ஜாமுகள் கூட்டு விட்டீங்க என்ன பாருங்க. சரி, ஓகே. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 7, 8, 9, 10 இந்த ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி செவ்வாயா இருக்காரு. அவர் நீச்சமா இருக்காரு. தம்பி அவர் ஜீவா நடந்து வரும்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. அது எப்போ குணமாகுன்னு சொல்றோம் இல்லையா? சொல்லுமா சொல்லக்கூடாதா? அவதான் ஆரம்பிச்சுட்டாரு கிளாஸ. அப்ப இந்த செவ்வாய் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கிறாரு. சனி இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு 8ல இருக்காரு. செவ்வாய் சனி பார்வையா இருக்காரு இல்லையா? இப்ப செவ்வாய் இங்க வந்தாலும் சனியை பார்ப்பாரு, செவ்வாய் இங்க இருந்தா சனியை பார்ப்பாரு. கால் அடிபட்டு இருக்கு அவருக்கு. அந்த கால் அடிப்பட்ட அந்த செவ்வாய் நீச்ச நிவர்த்தி ஆகி உங்களை பத்தி சிம்மத்துக்கு வரும்போது அவர் குணமாய் போயிடும். வைத்தியம் பண்ணுங்க, பண்ணா போங்க, குணமாயிடுச்சு. வேகம் நடப்பீங்க சார். கிரைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க எப்ப குணமானு தெரிஞ்சு போச்சு. அப்ப எந்த டாக்டரை பாக்குறீங்களா? அப்ப எந்த டாக்டரை பாக்குறீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் கைராசி டாக்டர் இல்லையா? அவர் கைராசி டாக்டர். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை சொல்றதுதான் ஜோதிடம். உங்க மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா சொல்லும் போது ஒன்று சொல்லிடுவீங்க. இங்கதான் பிரச்சனையாகி போயிடும். மனசுல வேற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க, வேற உங்க அட்டென்ஷன் கவனம் திசை திரும்ப உங்களுக்கு. அப்படிங்கும் போது வேற சொல்லி கொடுவீங்க. அந்த இடத்துல என்ன கிடைக்கிறா, சில நேரங்கள் எதேச்சியா பலிதமாகும், சில நேரம் ஆகாம போகும். இப்போ உங்க லக்கணத்துக்கு அந்த வரக்கூடிய கஷ்டம் கூட இலக்கணம் 6, 8, 12 இருந்துச்சு கேட்டீங்கன்னா அது வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க சாதாரண 1, 5, 9 காரங்க கிட்ட வந்தாங்கனாக்கா 7ஆம் வீட்டுக்கு வந்தாலும் கூட நீங்க என்ன சொன்னாலும் ஒர்க் அவுட் ஆயிப்பாரு. சரி, தொழிலை பத்தி கேட்டார். 7, 8, 9, 10 ராசிக்கு 10ல இந்த ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா குரு பார்வை இருக்குது. இந்த போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஜீவா கொஞ்சம் பரவாயில்ல. ஏறக்குறைய ஒரு 1.5, 2 லட்ச ரூபா சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. அவர் வச்சுட்டு போறாரு. சந்தோஷம். நீங்களாம் வாழ்த்து தெரிவிங்க. நன்றி. அவர் சந்தோஷம் இல்லையா ஜீவா? இந்த பேங்க் அக்கௌண்ட் ஏகிட்ட. சரி, அதுக்கப்புறம் அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிரக ரீதியாக மேஷ இலக்கணம் மேஷ ராசியா இருக்கார் ஜீவா. இவருக்கு வந்து கஸ்டமர் மீட் சுக்கரன் இல்லையா? சுக்கரன் வந்து மேக்சிமம் இந்த மாசம் பூராமே அவர்கிட்ட யார் ஜாதகம் பார்க்க வருவான்னு கேட்டீங்கன்னா கல்யாண விஷயமா ஜாதகம் பார்க்கணும் ஜாஸ்தியா வருவாங்க. அவர் தானே கல்யாண விஷயமா வராங்கன்னு சொல்லுங்க. நீங்க பெண்களை மட்டும் வராங்கன்னா சார் மாத்தி சொல்ல. அப்புறம் எங்கிட்ட ஆம்பளையா வர்றாங்க. அப்படின்னா சரி. இப்ப சக்தி சொன்ன மாதிரி 1, 2, 3, 4, 5ஆம் பாவம் இவரை பொறுத்த வரைக்கும் முதல் குழந்தை உங்களுக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தை? முதல் குழந்தை மிஸ் ஆகி 2வது குழந்தை ஆண் குழந்தையா? கரெக்ட். முதல் குழந்தை இவருக்கு வந்து ஆண் குழந்தை தான், அது மிஸ் ஆச்சு. பெண் குழந்தை இது உங்களால ஆணித்தரமா சொல்ல முடியும். அவர்கிட்ட கேட்கணும். ஆமான்னு சொல்றாரு பாத்தீங்களா? இதான் மிஸ் ஆக கூடாது. அவர் சொன்னோன்னு தலை சாஞ்சி கூடாது. எப்படி சொல்றாரு அவரு? மேக்சிமம் 90% கரெக்டா இருக்கு சார். நான் என்ன சொல்லணும், நீங்க கான்பிடண்டா இருக்கணும். சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு ஜோதிடன் நீங்க சொல்லக்கூடிய கருத்துல சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க கான்பிடண்டா இருக்கணும். மாற்றக்கூடாது, மாறக்கூடாது. அவங்க மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலாம். அது காரணத்தை சொல்லுங்க, ஏன் இல்லைன்னு சொல்றாங்க உங்களை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அப்ப இவருடைய ஜாதகம் எப்படி 5ஆம் வீட்டுக்கு சூரியன் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் போது எப்படி பெண் வாரிசு வரும்? அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க ஆண் வாரிசு மிஸ் ஆகி பெண் வாரிசு வந்துடும். ஓகே, சந்தோஷம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகம் இந்த பாப்பா, அந்த பாப்பா 1, 2, 3, 4 என்ன சார் படிக்குது? முடிச்சுட்டு சரி, ஓகே. பாத்தீங்கன்னா 7, 8, 9, 10 என்ன வேலைக்கு போயிருக்குது? அந்த நெட் சென்டர் ஓபன் பண்ணி அதே ஒரு சமயமா அது 2 பேர் கூட்டவே செய்து. என்ன நேச்சர் ஆஃப் டியூட்டி? என்னது? நெட் சென்டர், கம்ப்யூட்டர் நெட் சென்டர். கம்ப்யூட்டர் சம்பந்தமான கம்யூனிகேஷன் சம்பந்தமான டெலிகம்யூனிகேஷன் சம்பந்தமான நெட் சென்டர் வந்து 10% 20% கூட்டிட்டு சரி, ஓகே. அது தெரியல. இங்க பாருங்க, இந்த பாப்பாவுக்கு 7, 8, 10ல குரு இருக்காரு. அவர் சொல்ற கேளுங்க. குரு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அது என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்காருன்னா பணம் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் பணம் என்னக்கூடிய விஷயத்திலையும் பணம் புழங்கக்கூடிய விஷயத்தையும் கொடுத்துருப்பாரு. 2வது உணவு சம்பந்தமான விஷயத்துல அவங்க ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்குது. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் மகேந்திரா கம்பெனிக்கு போனார். எங்க பையன் மகேந்திரா கம்பெனியில தான் வேலை பார்த்தான், டிசைன் இன்ஜினியரா.
அவங்க அதுல இன்னொரு யூனிட் இருக்கு. அதுல வந்து அந்த ஸ்டஃப்டு ஃபுட் இருக்கு பாருங்க, அது கோகோ கோலா விவா போக்குவரத்து அதுக்குண்டான சாப்பிட்டு தயார் பண்றான் ஒருத்தன். அதே விங்கில இப்ப என்ன கிடைக்குன்னா, அந்த பாட்டில அந்த கற்கூர்ல உள்ள விட்டீங்கன்னாக்கா அந்த பாட்டில் டிசைனா வருது. இதான் சரி, அது கூட போக வேண்டாம் இருக்கா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாமக்கல் ஆர்வம் இல்லாமலும் நீங்க பதில் சொல்ல முடியும், ஜாதகம் இல்லாமலும் நீங்க பதில் சொல்ல முடியும். ஜாதகம் தேவையே இல்லை, உட்கார்ந்தா பதில் சொல்ல முடியும். கொஞ்சம் அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆழமா இந்த சிந்தனையில கொஞ்சம் இறங்கிட்டீங்கன்னா வேற எந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாம இந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நீங்க சொல்லிட்டீங்கன்னாக்கா 100% சரியா இருக்கும். சரியா? வேற உங்களுக்கு சரி 1 2 3 4 5 6 போன வருஷம் கடன் வாங்கினீங்களா? எவ்வளவு கடன் வாங்கினீங்க? பாரியா நமக்கு தெரியாம வாங்கிட்டீங்க இல்லையா? ஏன் கடன் வாங்க மாட்டாரு? எப்படி கடன் வாங்கினாரு அவரு? எவ்வளவு கடன் வாங்கினாரு? விஜய நாடி விதியில சொல்லுவார், நாம இதுலயே சொல்லலாம். அவர் 1 2 3 3 லட்சம் கடன் வாங்கினா பாரு. இப்ப இந்த ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6ஆம் வீட்டுக்கு அதிபதி வந்து 9 சூரியனுடைய சேர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி ராகுடைய பார்வை கேதத்தர் இருக்கிறாரு. இப்ப கடன் வாங்க விற்க முடியாது. 2 வருஷம் ஆச்சு கடன் வாங்கி அவரு. இந்த கடனை கடத்துக்கு 2 வருஷம் ஆகும். ஏற்கனவே அவருக்கு வர வேண்டிய காசு இருந்தாலும் சரி, அல்லது அவர் யாருக்கா கொடுக்க வேண்டிய காசா இருந்தாலும் சரி, அதெல்லாமே பாத்தீங்கன்னா 2027 கிளியர் பண்ணிடுவாரு. கட்டத்தன சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இதை வந்து பாத்தீங்கன்னா மன வாழ்க்கை சொன்ன 8 ஆயிரம், அதாவது அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப 8ஆம் வீட்டுக்கு யாரு செவ்வாய் இங்க நிச்சயமா இருக்காரு. இப்ப இன்னைக்கு % நிச்சயமா தான் இருக்காரு. சனியுடைய சாரத்தில் இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில இருந்து அவர் கொஞ்சம் போலாமா வேணாமா, போய் தான் ஆகணும், கொஞ்சம் பிஸியாவே மனோரீதியாவே கொஞ்சம் சங்கடத்துல தான் வந்திருக்காரு. இங்க ராமனா இருக்கிறதுனால வராம போக மாட்டாரு, வந்துருவாரு. இருந்தாலும் காலையில வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. அவருக்கு போலாமா வேணாமா, அவர் அங்க என்ட்ரி போட்டு 200 ரூபா வர காசு கேட்பாரு. என்ன பண்ணணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமா இருக்கு. ஐயா எவ்வளவு குழப்பம் வந்துருவீங்க, எவ்வளவு குழப்பமா இருந்தாலும் எங்களுக்காக வந்துருவீங்க. அப்ப வந்துருவாரு, மாற்றம் கிடையாது. அப்ப என்னன்னா ஜீவா பொறுத்த வரைக்கும் ஆயுள் நல்லா இருக்கு, தீர்க்க ஆயுள். ஏறக்குறைய பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 85 ஆண்டுகள் பூர்த்தி வரைக்கும் ஆயுள் தீர்க்கமா இருப்பாரு. வாழ்த்துக்கள். கரெக்ட் தானே? 1 வருஷம் கூட குறையாது. நான் இருக்கிற நீங்க இருப்பீங்க. சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தகப்பனார். இப்ப இந்த ஜாதத்துல வந்து அப்பா வந்து சூரியனா இருக்கார். ஜாதகம் நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறோம், 9ஆம் பாவாதிபதி சூரியனுடைய 9ஆம் பாவதி தகப்பனார் ஸ்தானம். தகப்பனாருக்குரிய தகப்பனார் ஸ்தானத்துல இருந்தா அவரு சிறு வயசுலயே அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த ஜாதகனுக்கு வந்துருச்சுன்னா இல்ல உங்களை தான் பாத்துக்காரு. என்ன காசு கொடுக்குறாரு அவரு? சின்ன வயசுல அப்பா இல்லைங்க, சின்ன வயசுல அப்பா தவறி 30 வருஷம். என்ன அர்த்தம்? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் உச்சம் நீச்சம் போடுறீங்களா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சித்திரை மாசம் ஒரு குழந்தை பிறக்குது, அங்க சூரியன் உச்சமா இருக்கிறார். அதே 180 டிகிரியில ஐப்பசி மாசம் சூரியன் நீச்சமா இருக்காரு இல்லையா? இப்ப சித்திரை மாசம் குழந்தை பிறக்க கூடாதுன்னா ஆடி மாசம் உங்களை பிரிச்சு வைக்கிறாங்க. அது அப்படி அர்த்தம் இல்ல. இன்னைக்கு உயரிய பதவிகள் பச்சைங்களை கையெழுத்து போடுறவங்க, பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய நிபுணர்கள், அவெல்லாம் சித்திரை மாசம் பிறந்துடும். நீங்க சித்திரை மாசம் பிறக்க கூடாதுன்னா நான் ஆடி மாசம் பிரிச்சு வைப்பேன். ஆடிக்கு 10ஆம் மாசம் இல்ல, அது கொஞ்சம் புரிஞ்சுக்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. மாசமா அப்ப அப்படியே ஹியூமனுக்கு அப்ளை பண்ணாத. ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு குழந்தை சித்திரை மாசம் பிறந்துச்சுன்னா சூரியன் அப்பா, இந்த அப்பாவுடைய ஆதரவு இந்த குழந்தைக்கு உண்டு. இவனும் சம்பாதிப்பான், அவங்க அப்பாவும் சம்பாதிப்பாரு. கடைசி வரைக்கும் அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருப்பாரு. அதே 180 டிகிரியில் ஐப்பசி மாசத்துல சூரியன் நிச்சயமாகிறாரு. இவன் இந்த ஜாதகன் அந்த +2 முடிக்கும் போதே அப்பா நொடிச்சு போயிடுவாரு. அவங்க அப்பாவே பார்த்துக்க வேண்டிய கண்டிஷன் ஆகி போயிருது. இங்க கல்வியில தடை ஏற்படுது, பொருளாதாரத்துல தடை ஏற்படுது. அவன் சம்பாரிச்சு ஜீவனம் பண்ணி குழந்தையை காப்பாற்ற வேண்டிய கண்டிஷன் உருவாகிறான். கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. ஜாதகமே அவ்வளவுதான் சார். சிவலக்கணக்காரர் இருக்கிறாரு, சிவலக்கணம் சந்திரன் உச்சமா இருக்கிறாரு, பாக்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, ஏழைய மனசுக்காரங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு குரு வந்து சரியா வேலை செய்யாது, அவர் துலாலக்கணத்துக்காரருக்கு வேலை செய்யாது. என்ன கேட்டீங்கன்னா நிறைய வந்த வகையிலேயே காசு செலவாகிட்டே இருக்கும். யாரா கேட்டா காசு கொடுத்துரும் அப்படி கோமத்து. நீங்க பக்கத்துல உட்காந்து கேட்டு வாங்கிறாது.
புரியுதா உங்களுக்கு? சரி, மறுபடியும் இங்க வந்துடலாம். அப்படி பார்க்கும்போது இங்க தகப்பனுடைய ஆதரவு என்பது அவருக்கு இளமையிலே இல்லை. தகப்பனார் பெருசா ஒண்ணு சம்பாதிச்சு போக கிடையாது, பாட்டுன்னு ஒண்ணு சம்பாதிக்கல, பூர்வீகம் என்பது கிடையாது. ஜீவாதான் தலையெடுத்து அந்த பிள்ளைகளை காப்பாத்துறாரு. இது கரெக்டா? பாருங்க, ப்ரூஃப் இங்கே இருக்கு. இல்லாத ஜாதத்தை வச்சு பேச கிடையாது. ஒரு கஷ்டம் உட்கார வச்சோம்னா பட பட படம்னு அடிச்சுட்டே இருக்கு. 1/2 மணி நேரம் தூக்கி எரிஞ்சு. அதுக்கு மேலதான் அவர்கிட்ட கேட்கணும். என்ன கேட்க வந்தீங்க? ஒண்ணும் இல்லை சார், நீங்க தான் எல்லாமே சொல்லிட்டீங்களா, இருந்தாலும் 1/2 மணி நேரம் உட்காருங்க, யோசனை பண்ணுங்க, அப்புறம் தகவல் சொல்லுங்க. அவர் வெளியே போனவர் வரமாட்டார், அப்படியே போயிடுவார். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவர் ஏன் ஜோதிட துறைக்கு வந்தாரு? அவர் ஜாதகம் நம்மகிட்ட இல்ல, நாம ஒரு ஜாதகம் போட்டுருக்கோம். அவர் ஜாதகம் இப்ப இந்த ஜாதகத்துல வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த குரு கெட்டு போச்சுன்னா, அல்லது குரு நல்ல 2ல உட்கார்ந்துருந்தா அவருக்கு நிச்சயமா ஜோதிடம் வரும்னு சொல்றோம். இப்ப இந்த ஜாதகத்துல லக்னமும் ராசி செவ்வாயா இருக்காரு, செவ்வாய் நிச்சயமாயி குரு 2ல இருக்காரு. அவர் ஜோதிடம்னு சொல்லலாமா இல்லையா? அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பூரா வலுவாயின்னு சொல்லலாமா இல்லையா? முதல்ல அடிப்படை போலாம் சொல்லாமா இல்லையா? அல்லது ஜோதிடர்லாம் என்ன பண்ணுவாரு, என்ன வேலை பார்ப்பாரு சொல்லுங்க பார்க்கலாம். 2ல குரு வச்சிருக்காரு சார், அவர் ஜோதிடர் இல்ல, அவர் என்ன பண்ணுவாரு? ஜோதிடர் ஆர்வலா இருப்பாரு. ஓகே, சரி, வேற என்ன பண்ணுவாரு? ப்ரொஃபஸரா இருப்பாரு. ப்ரொஃபஸரா இருப்பாரு. அவரால் முடியலனாலும் அன்னதானுக்கு உதவி பண்ணிட்டே இருப்பாரு. அன்னதான பிரபு அவரு. சரி, இது 2மே இல்ல, வேற என்ன வேலைக்கு போவாரு? வேலைக்கு போறாரு சார். கரெக்ட் சார், சொல்லுங்க. பேங்க் வேலைக்கு போவாரு. பணம் எங்கெல்லாம் ஏற்றோமோ அங்க வேலைக்கு போவாரு. இப்ப இது 3ல ஒண்ணு தானே, செலக்ட் பண்ணிக்கலாம்ல, அவர் எப்படி வரான்னு பார்க்கலாம்ல, பதினஞ்சு சொல்லலாம்ல, முடிஞ்சு. அப்ப ஒரு ஜோதிடர் தான் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணு. சரி, இந்த ஜாதகம் எப்படி உங்களுக்கு சகோதரி இருக்கிறாங்களா? ஜீவா என்ன பண்றாங்க? அவங்க இருக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு மன வாழ்க்கை பாதிச்சிருக்கா? எப்படி இது எப்படி சார் கரெக்டா வருது? இந்த சகோதரி ஒருத்தர் இருக்கிறாங்க, மூத்தவங்களை விட்டுருங்க, இளையவங்க இருக்கிறாங்க, யாரோ விட்டுருக்காங்க. அது 7ல சூரிய சேர்க்கையா இருக்கு. அந்த சகோதரிக்கு மன வாழ்க்கை பாதிச்சிருக்குன்னு கேட்கிறோம். ஆமான்னு சொல்றாரு இல்லையா? சரி சரி, அதெல்லாம் பேசக்கூடாது, கேட்கறது மட்டும் பதில். மன வாழ்க்கை பாதிச்சுதான் இல்லையா? என்ன சார் ஜாதகம் என்ன போட்டுக்கிறோம்? ஜீவா ஆரம்பிச்சு வச்சதுனால ஜீவா, செல்வா ஆரம்பிச்சு வச்சதுன்னா செல்வா பத்தி பேசும். ஒருவேளை அவர் பொருந்தாம கூட போயிருக்கலாம், அதனால ஜீவா வந்திருக்கிறார். கேட்டா உங்களுக்கு? சரி, ஓகே. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவர் ராசி 12ல ராகு இருக்காரு. 10% 1 மாசம் சரியா தூங்கலையா? இருக்கியா? தூக்கம் வர மாட்டேங்குதா? ஏன் அப்படி? கடவுளா நாங்களாம் வரமா மிரட்டுறோமா? இல்லைங்க, அழுத்தம் ஜாஸ்தியா கோமதிக்கு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா மொபைல் பார்த்துட்டு போ. இல்லைங்க, எங்க மாமியார் 1 மாதம் சரிங்க, ஜிஹெச் எடுத்துருங்க. ஒரு 20 நாளா ரொம்ப சீரியஸா இருந்து இப்பதான் முடியாது வீட்டு கொடுக்குறாங்க. அந்த வழியா போக வர தூக்கம் இல்ல. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, காலை 8 மணிக்கு எனக்கு தூக்கம் வருது, ஆனா தூங்க முடியல, ராத்திரி பூரா தூக்கம் வரமாட்டேங்குது, தூங்க முடியல. 2 கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஒருத்தர் டிவி பாக்குறது இல்ல, 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் டிவி பாக்குறது இல்ல, இன்னொருத்தர் டிவி பாக்குறது. ஒருத்தருக்கு டிவி இல்ல, டிவி பாக்குறது இல்ல, ஒரு டிவி இருக்கு, டிவி பாக்குறது இல்ல. அந்த கடிச்சுதான் அந்த ஜாதகம். மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அது சொல்றதுதான் ஜோதிடம். சமீபத்தில் ஒரு இது பார்த்தேன். அவர் என்ன பண்ணார், பேராசிரியர் அவர் பக்கத்து வீட்டுக்காரர் கல்யாணம் அவருக்கு பையனுக்கு. 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க, தேதியெல்லாம் பிக்ஸ் பண்றாங்க, பிடிக்கிறாங்க, செய்யறாங்க. கூடவே இருக்காரு கடைசி வரைக்கும். ஆனா பத்திரிக்கை மட்டும் அவர் கொடுக்கவே இல்லை. அவர் கூட வந்து நண்பர்கள் பூரா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னாக்கா இவரை டிஸ்கஸ் பண்றாங்க. எப்போ போலாம் பாருங்க, ஐடியா பண்ணுங்க, எல்லாம் நம்ம வந்து தேதி பிக்ஸ் பண்ணிக்கலாம், வண்டியில போனாம ஏழை பண்ணலாம், இவரையும் சேர்த்துக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவருக்கு பத்திரிக்கையே வரல, கல்யாணத்துக்கு போகல. கல்யாணம் முடிஞ்சு 4 நாள் கழிச்சு அவர் வந்து கேட்கிறார், நண்பர் தானே, என்னையா எனக்கு பத்திரிக்கையே கொடுக்கலையே? அதுக்கு அவர் சொல்றாரு, மனசுல என்ன நினைக்கிறாரு பாருங்க, நான் முக்கியமான ஆளுக்கு மட்டும் தாங்க கொடுத்தேன்.
எப்படி கூடயே இருந்து டிஸ்கஸ் பண்ணி 4 நட்சத்திரம் போக்குவரத்தெல்லாம் குறிச்சு கொடுத்தவருக்கு என்ன சொல்றாரு, அவர் மனசுல அவர் தான் நினைச்சாரு எல்லாம் முக்கியமான ஆள் தான் கொடுக்கணும்னு நினைச்சவரு இங்க சொல்லக்கூடாத இடத்துல இந்த வார்த்தையை சொல்றாரு, நாங்க முக்கியமான ஆளுக்கு தான் கொடுத்தேன். அவர் முக்கியமான ஆள் தானே நினைச்ச சொல்லிவிட்டார். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுறது, பாதிக்கிறவங்களை கொடுத்தாரு. சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இவருக்கு 11 லாபஸ்தானம் சுபவரியம் சொல்லியாச்சு, தூக்கத்தெல்லாம் சொல்லியாச்சு அவருக்கு. இப்ப லாபம் அப்படிங்கிறது பிசினஸ் பண்றவங்கள தான் லாபத்தை சொல்லும். அந்த பிசினஸ் இல்ல தொழில் இருக்கிறாங்க, ஒரு வீட்டுல 4 பேர் சம்பளம் வாங்குறாங்க, அவங்க 4 பேர் சம்பளத்துக்கு வந்து 7.5 சனி ஏதாவது பாதிக்குமா? 7.5 சனி பாதிப்புங்கிறது பொருளாதாரம் தானே. எவ்வளவுதான் நீங்க சரீர கோளாறு பிடிப்படைகள் போக்குவரத்து வந்தாலுமே கூட உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, மருத்துவத்தை பாக்குறீங்க, மருத்துவத்துக்கு காசு வேணும். இப்போ ஜீவா கடன் வாங்கி இருக்கிறார். அப்ப என்னன்னா 7.5 சனி அந்த ஜென்ம சனிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் கிட்ட வரதே கிடையாது. யாருக்கிட்ட? பணம் உள்ள ஆளுக்கு. இல்லாதவங்கிட்ட தான் வருவார். அவர் தான் சோதனை பண்ணுவார். அவர் சமாதானம் பண்ண வேண்டி தான். சரி ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். சரி டைம் ஆயிடுச்சா பார்த்துங்க சார். ஜீவனுடைய ஜாதகம் பார்த்தாச்சு. ஜீவனுடைய ஜாதகத்தை எடுத்தாலும் இதுதான் மேட்ரு, வேற எதுவும் கிடையாது அவங்க பொறுத்தாரு. சரி இப்போ சனியை பத்தி பேசலாம். ஏன்னா இங்க லக்னாதிபதி செவ்வாய் வந்து பூச நட்சத்திரம் இருக்காரு, பூசத்துக்கு அதிபதி சனி. இப்போ நம்ம செவ்வாய் சனியை பத்தி தான் பேசுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவானை பத்தி பேச, சுக்கிரனை பத்தி சொன்னோம், அது சனியை பத்தி பேசலாம். ஒரு ஜாதகத்துல இந்த சனி எப்படி இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும்? குச்சம் நீதிமான், குச்சம் மந்தமான லேட்டா முடிவெடுக்கக்கூடிய ஆளு, இல்ல லேட்டா முடிவெடுத்த பிற்பாடு மாறாத ஆளு, ஒரு 4 பேர்த்த வச்சு டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்தாரா மாறாத ஆளு, அது மாதிரி கரெக்டா செய்ய நினைக்கிற ஆளு, கரெக்டா தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆளு தான் சனி இல்லையா? அவர் மந்தன்னு சொல்றோம், நீலன்னு சொல்றோம், கரியவன் சொல்றோம், புடவன் சொல்றோம், பல பேசல அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி அழைக்கிறோம். இந்த சனி ஒரு ஜாதகத்துல உச்சமடைஞ்சுன்னு வச்சுக்க சார், எந்த கிரகமா இருந்தாலும் சரி ஒரு ஜாதகத்துல அந்த கிரகம் உச்சம் அடைஞ்சதுன்னா அதுக்கு மூல திரிகோண ராசி பாதிக்கும். பேசிக் பிளான் நோட் பண்ணிக்க, புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த மேஷ இலக்கணத்துக்கு சனி 7ல இருக்காரு, சனி உச்சமாகறாரு. இந்த சனி உச்சமானா இதுக்கு மூல திரிகோண ராசி கும்பம், இந்த கும்பம் வேலை செய்யாது. புரியுதா உங்களுக்கு? கும்பம் வேலை செய்யாது. இப்ப எங்க என்ன கவனிக்குது, எங்க அப்ளை ஆகுதுங்க? இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பொருத்தம் பார்க்கும் போது உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி கும்பராசி பொருத்தம் பார்த்துறீங்கன்னா அவனுக்கு 7ல சனி இருந்தா இந்த ஜாதகத்துல அந்த மன வாழ்க்கை நிக்காது. இங்கதான் அப்ளை பண்ணணும். கசாமசான்னு பேசிட்டு கூடாது, கரெக்டா புரிஞ்சுட்டு செய்யணும். ஏன் அப்படி சொல்லி இருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப மேஷ லக்னக்காரங்க அவனுக்கு 7ல சனி இருந்தா நல்ல இந்த லக்னமா தான் சரி. ஒரு ஜாதகத்துல சிம்ம லக்னமாவே இருக்குன்னு வச்சுக்க, சிம்ம லக்னத்துல 5 சனி உச்சமா இருக்கா. இப்ப இந்த சனி உச்சமா இருக்கிற பட்சத்துல இவருக்கு மூல திரிகோண ராசி பாதிக்கும், சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் வீடு பாதிக்கும். அப்போ அந்த இடத்துல ஒருவேளை பொருத்தம் பார்க்கும் போது ஆமா எந்த கிரகம்னா எடுத்துக்கலாம், அது வந்து பொதுவான உங்களுக்கு சமாச்சாரம். அந்த ஜாதகத்துக்கு அந்த மூல திரிகோண ராசி 7ஆம் வீடா வர பட்சத்துல உங்களுக்கு வந்து மன வாழ்க்கை பாதிக்கும். 4ஆம் வீடா இருந்தா கல்வி பாதிக்கும், 5ஆம் வீடா இருந்தா புத்திர தோஷம் ஏற்படும், 6ஆம் வீடு இருந்தா கடன் தீராது, 8ஆம் வீடா இருந்தா ஆயுள் கண்டம். புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு மேட்டர். பேசிக் பிளான் தான் சார். ஒரு இன்ஜினியர் பிளான் போற மாதிரி போடணும் சார். நீங்க இன்ஜினியர் கட்டணம் கட்டுறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்குன்னு முடிவு எடுக்கிறாருல, எடுக்கிறாரு இல்லையா? அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்படிதான் இருக்கும், இத்தனை மாடி இருக்கு, இத்தனை பாத்ரூம் இருக்கு, மனசுக்குள்ள வச்சுட்டு தானே அசிவாரம் போடுறாரு. நீங்களால போட முடியுமா? ஆமா யாருக்கு கடகலகனுக்கு மூல திரிகோண ராசி பாருங்க சார். இந்த அத்தியாய ஜாதகம் 1 2 3 4 5 இப்ப இருக்க கடகலகனமா இருக்கு. கடகலகனுக்கு சனி உச்சமா இருக்கார், சனி உச்சமா இருக்கார் ஜாதகத்துல. இப்ப இதுக்கு மூல திரிகோண ராசி. இப்ப கடகலகனத்துக்கு 8ஆம் வீடு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கொச்சம் வயிறு உப்புசமா இருக்கும், வயிறு சுமார் உபாதை வரும், டாய்லெட் போனா லேட் ஆகும். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மோஷன் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஆயில் பாதிக்காது சார், ஆயில் பாதிக்கலாம் சார். இப்ப நாளைக்கு ராகு இறங்க போறாரு, ஏன் ஆயில் பாதிக்காது? ஏன் பாதிக்காது? பாதிக்கும். ஆனா மிரட்டக்கூடாது, ஜாதகத்துல மிரட்டக்கூடாது. நல்லா இருக்கு சார், ஜாகிரதையா இருக்குங்க. ஒருவேளை அவருக்கு இளமையில பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். அது கொஞ்சம் நான் சொல்ற கம்ப்ளைண்ட் வேற, ஆயில் வேற. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயில் நம்ம நிர்ணயம் பண்ணவே கிடையாது. இப்ப ஜாதகத்துல 8ஆம் பாவம் ஆயில் தான் யார் சொன்னா உங்களுக்கு? 8ஆம் பாவம் முதலீடு அல்லவா, 8ஆம் இடம் டிராவல் அல்லவா, 8ஆம் இடம் பயணம் அல்லவா, 8ஆம் இடம் வெளிநாடு அல்லவா. ஏன் நீங்க கெட்டையே சார் எடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க பொழைக்க வச்சுறா சார். 1008 பிரச்சனை வந்தா பொழைக்க வைக்கிறோமா இல்லையா? மருத்துவம் இருக்குதா இல்லையா?
ஒருவேளை அந்த கண்டத்தை தாண்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதகம் செல்லாது. நீங்க ஆயில நிர்ணயம் பண்ண 120 வயசு வரைக்கும் பஞ்சாங்கப்படி இருக்கலாம். அப்படின்னா அருமையா சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்றேன். டக்குன்னு நினைப்பு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருந்து நினைப்பு வரணும். ஜோதிடம் சார் எப்பயோ படிச்சிருக்கு. இப்ப இந்த சீட்ல எதுக்காக கொடுக்குறோம்னா ஒரு தடவை படிச்சு வச்சுக்கணும். படிச்சு ஒரு பட்சம் அப்புறம் நீங்க ஓரமா வச்சுக்க திரும்ப இருக்கல. இது என்னைக்கா ஒரு நாளைக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது நம்ம நினைப்பு வரும் டக்குன்னு. நானும் அப்படிதான். அவன் ஒரு மீட்டிங் போறோம்னு வச்சுக்க சார், இந்த இடத்துல சனி உச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து சனி உச்சமா இருக்கு அப்படின்னா, இப்ப இது வந்து இந்த இடத்துல வந்து சனி உச்சமா இருந்துச்சு அப்படின்னாவே கடகலக்கத்துக்கு 4 இது லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கடகமா இருந்து 4 சனி உச்சமா இருக்கிற நிறைய பேருக்கு இருதார பூசணி இருக்கு, 2 தாரம் இருக்கு. இது செக் பண்ணி பாருங்க. நிறைய ஜாதகத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா பாத்துருக்கேன். ஓகே, நிறைய ஜாதகத்துல பாத்துருக்கேன். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப மீன லக்னம் வச்சுக்கோங்க. மீன லக்னம் 5ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மாமனா, மாமனுக்கு வந்து பாத்தோம்னா 4 சனி உச்சமா இருக்குமா, மாமனுக்கு 2 தாரம் இருக்கு. பிராக்டிகலா இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கங்க. எடுத்து அவங்க ஜாதகத்தை போட்டு பாருங்க சார். 2 தாரம் முறையான தாரத்தை சொல்றேன் சார். முறையற்ற தாரம் கூட இருக்கலாம். நீங்க உங்க ஜாதகத்தை போட்டு செக் பண்ணுங்க. ஏன்னா பெரும்பாலான ஜோசியனா அவங்க சந்தேகப்படுறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால அது வந்து இது வந்து அடிப்படை சமாச்சாரம். இதெல்லாம் மாற்ற முடியாது. கரெக்டாக தான் நமக்கு தெரியாமன்னா இருக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு சனியை பற்றி சொல்லியாச்சு, செவ்வாயை பற்றி சொல்லியாச்சு. செவ்வாய் சனி சேர்க்கை டைம் ஆயிடுச்சு, ஒரு 1/4 மணி நேரம் பேசிக்கலாம். இப்போ செவ்வாய் சனி சேர்க்கை இந்த மேஷ இலக்கணக்காரங்களுக்கு என்ன பண்ணும்? இப்போ போன மீட்டிங்கில் சொன்னோம், சனி வந்து அந்த இடத்துல நமக்கு செவ்வாய் வந்து நீச்சத்தில் இருக்கிறாரு. அது ஃபர்ஸ்ட் புனர்பூசல் இருந்தாரு. அந்த கல்வி சாலையில் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த சனி செவ்வாய் பார்வையா இருக்கிறாரு, பூசத்தில் இருக்கிறாரு. அத கல்வி சாலையில வேற பிரச்சனை இப்போ இல்லையா? மிகப்பெரிய அந்த பாடசாலையில ஒரு மிகப்பெரிய சமாச்சாரம் நடந்திருக்கு. நாம கூட தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா நடந்த சம்பவம் எப்படி நடக்குது? இந்த வந்து உலக சமுதாயத்துக்காக இந்த ஜோதிடம் உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்காக தான். இப்ப ஸ்கை மேப் ஓட்டுறது போட்டு பாருங்க. இப்ப நீங்க மகர ராசி இருப்பீங்க. இப்போ இந்த ராசி மகர ராசி இருப்பீங்க. இப்ப மகர ராசியில உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பார்வை இருக்கிற காரணத்தினால, 4ஆம் வீட்டுல செவ்வாய் சனிமுடி சாரத்தில் இருக்கிற காரணத்தினால புதர் மறைவுகள்ல, இருட்டான இடங்கள்ல, அழுக்கான இடங்கள்ல உங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அது கல்வி சம்பந்தப்பட்ட ஆளுங்களா இருப்பாங்க. பேப்பர்ல படிச்சீங்களா இல்லையா? ஒரு வாரமா டிவியில பாத்தீங்களா இல்லையா? இதே நடந்துட்டு இருக்குது. சும்மாவது பேசிட்டு இருக்கிறோமா இல்லையா? நான் ஏன் போனேங்க யோசிக்க, நான் ஏன் அங்க போனேன்? எனக்கு என்ன வேலை காத்து அந்த டைமுக்கு அதை விட்டுட்டு கேட்க. நான் ஏன் சார் போனேன்? ஏன் வேலை என்ன, எனக்கு படிப்பு என்ன, எனக்கு கல்வி என்ன, நான் ஏன் அங்க போனேன்? அப்ப எனக்கு நேரம் சரியில்லை, உங்களுக்கு நேரம் சரியில்லையா? நான் போனேன் அங்க அந்த டைம் கேட்டா என்ன சார் வேலை எனக்கு? நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். அப்ப ஜீவா ஏதோ கேள்வி கேட்ப நான் ஏதோ சொல்ல வேண்டியதா? சரியா? சரி. அப்போ என்னன்னா இந்த மேஷ லக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் சனி இருக்கிறான். செவ்வாய் சனி சேர்ந்தா இந்த பாவத்துல எங்க இருந்தாலும் என்ன ஆகும்? லக்னாதிபதி செவ்வாய் இந்த ஜாதத்துல 9, 10 கர்மாதிபதி கொடுக்கூடாது. பாதி பாதகாரியா இருக்கிறாரு, பாதி நல்லவரா இருக்காரு. தொழில் கர்மா அவரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனி சேர்க்கையா இருக்கும் பட்சத்துல செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சனி வந்து ஸ்லோவா முடிவெடுக்கக்கூடியவர், தர்மத்தை காக்கக்கூடியவர். அந்த செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா சண்டை போட்டு தர்மத்தை காக்கக்கூடியவர். மேட்டம் தான். சனி என்ன பண்ணுவார்னா ஸ்லோவா போய் பேசி தீர்வை பண்ணி அந்த தர்மத்தை காக்கக்கூடியவன், நீதியை காக்கக்கூடியவன். ரைட்டா? இவர்கிட்ட என்ன தெரியுமா, அதென்ன போய் அவனு பேசிட்டு கிடக்குற நீங்க வெட்டு ஒண்ணு தூண்ட 2 பையன் நான் இது பேசியா? இப்படிங்கிறதா செவ்வாயினுடைய வேலை. இப்போ செவ்வாயும் சனி சேர்க்கிற பட்சத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த லக்னாதிபதி செவ்வாய் மேஷ லக்கணக்காரர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அவர்களை எந்த முடிவுமே எடுக்க முடியாது. அப்ப தொழில் ஜீவன ரீதியாக அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குழப்பமான மனநிலை இருக்கும். அவர் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மந்திரி கூட இருக்காருன்னு வச்சுக்கேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா இளையவரை ஒருத்தர் போட்டிருப்பார், கேபினட் மினிஸ்டர் ஒரு மூத்தவரை போட்டிருப்பாங்க. ஏன்னா இளையவர் வேகமா ஸ்டெப் எடுத்துவாரு, கெட்ட பேர் வந்திருக்கிறதுக்காக மூத்தவரை போட்டு சீனியர் மினிஸ்டர் போட்டு அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா வேகமா போவான், அவனை குடிச்சு இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சனி என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னாக்கா மேஷ லக்கணக்காரருக்கு வேகமா இருப்பாரு. அந்த தொழில் ஜீவன ரீதியா அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆனா தொழில் ப்ராம்ப்டா பண்ணுவாரு, கரெக்டா செய்வாரு, சக்சஸ் பண்ணிடுவாரு தொழில் ஜீவனத்துக்காக. அப்ப அந்த இடத்துல பாதகாரியா இருக்காருல்லவா? அப்ப செவ்வாய் சனி சேர்க்கையா இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் மறைமுக வருமானம் உள்ள தொழிலை அவர் செய்யலாம்.
இப்போ சொன்னார்ல லாட் ஷீட் கான்ட்ராக்ட் தர கமிஷன் ஏஜென்சி போனீங்களா அவர் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கு. இப்போ ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கலாம். ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்தில் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்காரு, 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார். சனி வந்து அந்த ஜாதகத்தில் அவருக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான். இப்போ ஒரு ஜாதகத்தில் ரிஷப லக்னத்தில் சனி இருக்குது வச்சுக்க. இப்போ நாளைக்கு சனி அங்கே வர போகிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி சனி வந்திருப்பாரு. ஏறக்குறைய 2000 வந்திருப்பார், 1972 வந்திருப்பார். இப்போ இவங்களுக்கெல்லாம் ரிஷப லக்னத்தில் சனி ரோகிணி சாரத்தில் இருந்து லக்னம் ரோகிணியில இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு மூட்டு வலி வரும். இப்பயே சொல்லிக்கலாம், ஆர்த்தோபெடிக்ஸ். அப்ப என்ன பண்ணுவாரு, வயசுக்கு தகுந்த மாதிரி ரிஷப லக்னக்காரா இருந்தா அவர் செவ்வாய் சேர்க்கை என்பது அவர் கல்வியில தடை போடும். அவரை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை வரும், அவர் உடல் ரீதியான பிரச்சனை வரும். செவ்வாயினால என்ன வரும், ஹீமோகுளோபின் குறையும், கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். செவ்வாய் சேர்க்கை அவங்களுக்கு என்ன வரும், பெண்களுக்கு அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி. மிதுனத்துக்கு போயிடுறான் ஜாதகத்தை பொறுத்த. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் ஆகாதவர் தான் இருப்பார். இப்போ மிதுன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகத்தில் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறாரு, 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்காரு. சனி யாரு, அந்த ஜாதகத்தில் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார். அப்போ செவ்வாய் சனி மிதுன லக்னக்காரங்களுக்கு அந்த செவ்வாய் திசையோ சனி திசையோ நடந்துச்சுன்னா கெடுதல் மட்டுமே செய்வாரு, நன்மை செய்ய வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த தசாப்தியம் கூட நடக்கலாம். ஒருவேளை உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஷப மிதுன லக்னமா இருந்து 6ஆம் வீட்டுக்கு திசை நடத்தினான்னு கேட்டீங்கன்னா, அது 6ஆம் வீட்டுக்கு புத்தியை நடத்திக்கிட்டு இருந்தான்னு கேட்டீங்கன்னா 100% நீங்க சொல்ல வேண்டிய சமாச்சாரம் அவருக்கு வயிறு சம்பந்த பிரச்சனை இருக்குது, அவருக்கு டெலிவரி காம்ப்ளிகேட்டடா இருக்கும், புத்திர பாக்கியத்துல ட்வின்ஸ் வருவாங்க, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, நல்ல டாக்டரை பார்த்துக்க சொல்லுங்க. சரி, கடகத்துக்கு போயிடலாம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் ஜீவனாதிபதி அவர். கடகலக்கணக்காரங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உயர் பதவியில் இருப்பாங்க, அரசு உத்தியோகத்துக்கு போவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலே உண்டு. செவ்வாய் என்பது 7ஆம் வீட்டுக்கு அதிபதி ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் ஜீவனாதிபதி செவ்வாய் சனி சேர்க்கை இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வரக்கூடிய மனைவி வேலையில் இருக்கக்கூடிய மனைவியாக வருவாங்க. அது அரசு உத்தியோகமா இருக்கலாம், அரசு சார்புடைய உத்தியோகமா இருக்கலாம். அந்த உத்தியோகத்துல நீங்க என்ன பதவியில் இருக்கிறது முக்கியம் இல்ல, அரசு ஊழியரா இருக்கிறீங்க அவ்வளவுதான் முக்கியம். கடைநிலை ஊழியரா கூட இருக்கலாம், ஹையர் ஆபீசரா கூட இருக்கலாம், நீங்க மேஜிஸ்ட்ரேட்டா கூட இருக்கலாம், நான் சுராஜ்தாரா கூட இருக்கலாம். இப்ப என்ன அர்த்தம், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடகலக்கணக்காரர்களுக்கு அந்த செவ்வாய் சேர்க்கை என்பது தனக்கும் வேலையை கொடுக்கும், தன் மனைவிக்கும் வேலையை கொடுக்கும். அடுத்து சிம்மத்துக்கு போயிரு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டுக்கு பாக்கியஸ்தானாதிபதி. இப்போ சிம்ம லக்னக்காரங்க இருக்கிறாங்க. சிம்ம லக்னத்துக்கு வந்து செவ்வாய் நிச்சயமா இருக்காரு. சிம்ம லக்னக்காரங்க யாரும் இருக்கிறீங்களா சார், நீங்க இருக்கிறீங்களா? சரி, சிம்ம லக்னத்துக்கு 7, 8, 9 9ஆம் வீட்டுக்கு செவ்வாய் நிச்சயமா இருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 அந்த 4ஆம் வீட்டுக்கு நிச்சயமா இருக்காரு. ஜாதகத்துல சனியுடைய சாரத்திருக்காரு. கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் அடிக்கடி ப்ராப்ளம் பண்ணுதா உங்களுக்கு, ஹெல்த் உடம்பு அடிக்கடி தொந்தரவு பண்ணுதா, நல்லா ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? இப்போ சிம்ம லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் உண்டு. ஆண்களாக இருந்தாலும் உண்டு, பெண்களாக இருந்தாலும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான உபாதைகளுக்கு ஆளாக்கப்படுவாங்க. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சிம்ம லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தபடியாக நான் பேசக்கூடிய சமாச்சாரம் வந்து கொஞ்சம் வறட்டு இருமல் வரும். சளி பிடிச்சி இருமல் வரும் சொல்றோம்ல, அவங்களுக்கு வறட்டு இருமல் வரும். அது 3 மாசம் வரும். செவ்வாய் பயிற்சி ஆகிறவங்க இருமிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் ட்ரை காஃப். ட்ரை காஃப். அந்த இன்னைக்கு இருமிட்டு இருக்கிறனால சிம்ம லக்னக்காரன் தான் நீ சும்மா போய் கேளுங்க, அவன் சொல்லிக்குவான். வேற ஆளே கிடையாது. அவனுக்கு சளி எப்போ பிடிச்சது, செவ்வாய் மிதுனத்துக்கு போய் சளி பிடிச்சது. இங்க வந்து 1.5 மாசம் ஆச்சு, 45 நாள் இருமிக்கிட்டே இருக்கிறான் சார். சளி கிடையாது, காய்ச்சல் கிடையாது, குளிர் கிடையாது. ட்ரை காஃப் சொல்றோம்ல, வறட்டு இருமல், இருமிட்டே இருக்காரு. சரி, அதுக்கப்புறம் கன்னிக்கு போயிடலாம். கன்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு 3, 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. ஜாதகத்துல சனி வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. கன்னி இலக்கணத்துல பிறந்தவங்க மேக்சிமம் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடியவங்களா இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வாங்க. அவங்க 7ஆம் வீட்டுக்கு குருவா இருக்கிறதுனால ஒரு நியாயமான கணவர் ஆகுவாரு. ஆனா அவர் முரண்பாடான கருத்து உள்ளா இருப்பாரு, கொஞ்சம் உரப்பா இருப்பாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா, வேற வழி கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல 3, 8ஆம் வீட்டுக்கு அதிபதி ஜாதகத்துல 5, 6ஆம் வீட்டுக்கு அதிபதியோட சேரும் போது கடன் கொஞ்சம் நிறைய உருவாகும். அவங்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க, திருப்பி கட்ட மாட்டாங்க.
கட்டக்கூடாதுங்கிறது இல்லை சார். அது முடியாது சார். இப்படிதான் கடன் வாங்காம இருக்காது. அது மனசுதான் காரணம். என்ன சொல்லணும், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படி நினைக்கும் போது கடன் வாங்கி தான் செய்வீங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்க, பிள்ளைங்க உங்களை நாளைக்கு பாத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா இங்க படிக்க வேண்டியது பொறுப்பு இல்ல. இன்னைக்கு எல்கேஜிக்கு 1 லட்சம் கேட்கறானே, கடன் வாங்கி எடுத்துதான் தருவீங்க. நீங்க சும்மா இருந்தாலும் உங்க சம்சாரம் சும்மா இருக்க மாட்டேங்குதா? என்னங்க அந்த புள்ள படிக்குது, இந்த புள்ள படிக்குது, அது செலவு சம்பாதிச்சுக்கலாங்க, இல்லைன்னா நீங்க எப்படி பேசுறீங்க அப்படிங்கிறா. இப்ப என்ன பண்றாரு, நாம மனசுதான் காரணம், ஆசைக்கு மனசுதான் காரணம், வேற வழி கிடையாது. கடன் வாங்கிதான் ஆகணும். நம்ம கடனை கட்ட முடியுமா முடியாதாங்கிறத கேள்வி. இந்த ஜாதகத்துல கடனை கட்டக்கூடாதுங்கிறதில்ல, கடன் கட்டக்கூடிய என்ன இருக்கும், அந்த கடன் கட்டுறதா எடுத்து வச்சுக்கலாம், அந்த வேற செலவா வந்துடும். கடன் வாங்க ராமசாமி மாதிரி இந்த பென்ஷனே 70,000 வாங்குறாங்க. இவர் கடன் தேவை, இவர் நாம கேட்டா கொடுப்பாங்க. சும்மா சொல்ல நம்புறது வாழி, சும்மா சொல்ல. கடன் வாங்குறதுங்கிறது அதுக்கு மேல மாசம் 50,000 கட்டுறோம்ல கடனுக்கு, அதுக்கு மேல வாங்கியிருப்பான், சுபகாரியத்துக்காக வாங்கியிருப்பான். நீங்க என்ன கன்னி ராசியா இருக்கீங்க? கன்னி லக்கணம். அதனாலதான் சொல்றாரு கன்னி லக்கணக்காரரு, நீ கடன் வாங்கியிருக்கணும், கடன் கட்ட முடியாது, 50% அவர் கடன் கட்ட முடியாது, அதிகபட்சமா கட்டிட சம்பந்த விஷயத்துல அந்த கடன் வாங்கியிருப்பாரு. இதே கடன் வாங்கியிருக்காரு, ஓகே கன்னி லக்கணம். ஆனா நியாயமான ஆசிரியர் அவரு, நல்ல மனுஷன், எல்லாத்தையும் அரவணைச்சுப்பாரு. ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு குருவா இருக்கிறனால உறவு முறையை பலப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, சொந்த பந்தம் நண்பர்கள்லாம் பலப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. யாருமே ஒட்ட மாட்டேங்கிறாங்க. அவர் என்ன சார் நான் சொல்றது? சரிங்க, அப்புறம் பேசுறேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு போயிடலாம். இப்ப இதுக்கு இப்படிதான் பதில் சொல்லணும். ஆமா, அவர்தான் துலா லக்னக்கா. நீங்களும் துலா லக்னம். சக்தி குரு, நான் துலா லக்னம் கிடையாது. துலா லக்னத்துக்கு போயிடலாம். இப்ப இந்த ஜாதகத்துல லக்னாதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா அச்சில இருக்காரு. இந்த துலா லக்னத்துக்கு நம்ம அடிக்கடி சொல்றோம். அந்த துலா லக்னக்காரங்க மேக்சிமம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் ஓடிட்டு இருக்கு. அவங்க சக்தி போட்டு அவங்க யோகத்துக்கு தகுந்த மாதிரி சம்பாதிச்சுக்கலாம். துலா லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல லக்னாதி சுக்கிரன் அச்சில் இருக்கிறனால இந்த ஆண்டு புறாம அவர் ஃபேமஸாவே இருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அகில உலக ரீதியில் அமெரிக்காவில கூட போன் வருது அவருக்கு. எனக்கு வந்து அக்கியம்பட்டியிலிருந்து போன் வர மாட்டேங்குது. அவருக்கு அமெரிக்காவில இருந்து வருது, பேசுறாரு, மிரட்டுறாரு, 5000 அனுப்புகிறாரு. அவன் போனை வச்சிடறான். நான் 500 கேட்டா சண்டைக்கு வரேன். எங்க இருக்கு? அக்கியம்பட்டி 3 கிலோமீட்டர். தம்பிகிட்ட கம்ப்ளைண்ட் சொல்றாரு, கணேசன் கம்ப்ளைண்ட். என்னங்க இவர் பாட்டு காசு பிரச்சனை எப்படி சொல்லட்டுமா, உங்க ஜாதகம் எப்படி சொல்லட்டுமா? சரி, எனக்கு வெளிநாடுகள்ல இருந்து போன் பண்ணி எனக்கு காசு அமௌண்ட் போட்டு விடுறாங்க. இது வெளிநாடுகள் இது காசு வர்றதுக்கு என்ன கிரகங்களை கண்டுபிடிங்க. நான் உட்காரு சார். வேணாம் சார், வேணாம் சார். என்ன சார், என்ன சார் இந்த ஜாதகம் அப்படியே லக்னத்தை மாத்தலாம் சார். உட்காரு சார். என்ன சார் இதே போதும் சார். நீங்க யார் வேணாலும் சொல்றேன், நான் பதில் சொல்றேன். என்ன கேட்கறான்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரத்துல எனக்கு வெளிநாட்டு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறார். முன்ன என்ன கடக லக்னத்துக்கு என்ன கேட்டாரு, என்ன கேட்டாரு அவரு? ஆயுஷான கேட்டார்ல, அதே 8ஆம் பாவத்தை எடுத்துக்க. இந்த ஜாதகத்துல துலா லக்னத்துக்கு அங்க குரு வெளிநாடு சம்பந்தப்பட்ட கிரகம் அவருக்கு 8ல இருக்கிறாரு. வெளிநாடு சம்பந்தமான காசு கொடுத்துட்டே இருக்குது. இங்க பாருங்க எப்படி மாறுது ஜாதகம். ஜாதகம் மாறுதா இல்லையா? உங்களுக்கு வேணாம் சார், நான் சொல்றது கேளுங்க. நீ கேட்ட காரியம் உங்களுக்கு எடுக்க, உங்களுக்கு தேவையில்லை. கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றேன், அவ்வளவுதான். எப்படி? அப்ப அவருடைய ஜாதகத்துல குரு 6ல இருக்காரு. அவருடைய ஜாதகத்துல குரு 6ல இருப்பார். கேளுங்க. பின்ன இல்ல வேற என்ன இருக்கு உங்களுக்கு பொறுத்த ஏங்க? இது இப்ப 6 கூட 8க்கு போயிட்டாரு. வெளிநாட்டு காசு வருது. 9 போனா வெளிநாட்டு காசு வராது. ஏறப்படல போடுவான். என்ன காற்று ராசி. ஒரு மிதனத்துக்கு போறாருல தம்பி சொன்னா அப்படியே 26/5/2025 மே 18 போறான். 26 நாள்ல என்ன சொன்னீங்க தம்பி? 26 நாள்ல என்ன சொன்னீங்க போன மீட்டிங்? 26 நாள்ல ஒரு கிரக பேர் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? ராகதி பேர் சொன்னீங்க. 26 நாள் அவர்தான் சொல்ற மறுத்தார். ராகதி பயிற்சி ஆகுது, அப்புறம் குரு பயிற்சி ஆகுது. ஐயன் தம்பி மறுத்த அப்படி அதுங்களா நான் அனுபவிச்சிருக்கிறேன். சரி பரவாயில்ல, உங்களுக்கு பொறுத்தவரைக்கும். அதாவது இப்போ ஜாதகத்துல அந்த குரு துலா லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால
அந்த குரு பார்வை இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்துக்கு வாக்கு பணிதமாகுது, இங்க பணம் சம்பாதிக்கணும். இப்ப அங்க எங்க இருந்து பணம் வருது அப்படிதான் மேட்ரு. ஒவ்வொருத்துக்கும் ஒரு பக்கம் இருக்கும். துலாலக்கணம் சொன்னீங்க, அவர் துலாலக்கணம் சொன்னாரு. இப்ப வந்து அந்த அந்த எட்டுக்குடையவன் எந்த பாவாதிபதியோ அவங்க ஜாதகத்துல அந்த பாவத்தின் மூலியமாக பணம் வரும். இப்ப அவங்க ஜாதகத்தை போட்டு பாருங்க. அவர் கேட்கற கேள்வி 6ல இருக்காரா, அவருக்கு மீனத்துல இருக்கா, அவருக்கு இருக்கணும் சார், 6ல இருந்தா தான் பணம் வரும், இல்லைன்னா எப்படி வரும்? சரி அங்க வயரலாம். எப்படி கேள்வி கேட்டாரு அவர், எது நாடி வீதியில சொல்லுவார். சரி அதுக்கப்புறம் பார்த்து கேட்டீங்கன்னாக்கா இது துலாம் சொல்லிட்டோம். இப்ப துலாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல ஒருவேளை துலா ராசிக்கு ராஜநாதன் எங்க இருக்குன்னு பார்க்கும். ராசி எங்க இருக்கு? மேஷ ராசியா இருக்க. துலா ராசிக்கு 7ல சந்திரன் இருக்கார், லக்னாதிபதி அங்க இருக்கிற ஜாதகம். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த 7ஆம் வீட்டுக்கு சந்திரனா இருக்கிற காரணத்தினால அவங்க அம்மா என்ன பண்றாங்க? வீட்டுக்காரங்க. அவங்க அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்களா? பேசிட்டாங்க. ஸோ அதனால கூட பொறுத்த வரைக்கும் இந்த துலா லக்னத்துக்கு 1, 2, 3, 4 4ஆம் வீட்டுக்கு சனியா இருக்காரு ஜாதகத்துல. அந்த சனி அந்த செவ்வாய் சேர்க்கையை பத்தி நம்ம பேசுறோம். இப்போ 4ஆம் வீட்டுக்கு சனி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா செவ்வாயோட சேர்ந்துருக்கதான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறோம். அந்த செவ்வாய் நிச்சயமா இருக்காரு ஜாதகத்துல. சனி செவ்வாய் சேர்க்கையா இருந்தா ஊர் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும், ஊர் மாற்ற வேண்டியதா இருக்கும், வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்க வேண்டியதா இருக்கும். அவருக்கு டிவி மிக்சி கிரைண்டர் ஏதாவது வாங்கினீங்க இல்லையா? டிவி மிக்சி கிரைண்டர் வண்டி வாங்கின ஏதாவது வாங்கினீங்க இல்லையா? ஏன் வாங்கல நீங்க? வாங்கிடுங்க, நாளைக்கு நாளானிக்கெல்லாம் வாங்கிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? எப்படி வாங்கினவரு? பழைய வண்டி வாங்கணும். அந்த வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணீங்களா? பழைய வீட்டுல தான் இருக்கிறீங்களா? மழை பிஞ்சு தண்ணி கிட்டி விழுவுதா? பாத்தீங்களா? அவர் புது வீடு கட்டி குடி போக முடியாது. ஒரு ஆள் வீடு கட்டினாலும் வச்சுக்க, அவங்க நாடி விதிப்படி வச்சுக்க, பினிஷிங் ஆகாது. சரி நம்ம அது கூட போகணும் சார். வந்துச்சு கரெக்ட். இல்ல அதான் வந்துச்சுட்டார, அதான் வந்துருச்சு சார், அவருக்கு வந்துருச்சு சார். உங்க அம்மா என்ன சார் பண்றாங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? ஹவுஸ் ஒய்ஃப்ல இப்ப ஆரோக்கியமா இருக்கிறாங்களா? உங்க அம்மா இப்ப ஆரோக்கியமா இருக்கிறாங்களா? என்ன வயசு உங்களுக்கு? 80 வயசு இருக்கும். அப்பா இப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இங்க துலா லக்னத்துக்கு அவருக்காக இந்த துலா லக்னம் இப்ப பிரசனம். துலா லக்னத்துக்கு 7ல சந்திரன் இருக்கு. இப்ப பூர்வீகம் இருக்குன்னு வச்சுக்க, அவங்க பாட்டம் சொத்து பூர்வீகம் இருக்குன்னு வச்சுக்க, அந்த பூர்வீக சொத்துல தான் அவர் இருக்கணும். ஆனா அது எந்த விதத்திலையும் ஆல்டர் பண்ண முடியாது. பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் இடம் வாங்கி கட்டலாம். இப்ப இந்த ஜாதகப்படி அந்த தாயார் தகப்பனாருக்கு பாதிப்பு கிடையாது. அந்த குரு தாயார் ஸ்தானத்துக்கு வரும்போது இன்னும் 3 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு அவங்க அம்மாவுக்கு பாதிக்கும். கண் ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். கண் ஆபரேஷன் பண்ணுங்க சார், புண்ணியம் பாதீங்க. உனக்கு என்ன கேட்கக்கூடாது. சரி ஓகே, துலாத்தை விட்டுலாம் சார். விருச்சகத்துக்கு வந்துடலாம். ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக லக்னத்துக்கு அதிபதியே செவ்வாயா தான் இருக்காரு ஜாதகத்துக்கு. மேஷ லக்னத்துக்கு சொன்னதா விருச்சகத்துக்கு. விருச்சகத்துக்கு 4ஆம் 5ஆம் வீட்டுக்கதியா இருக்கார், 4 5ஆம் வீட்டுக்கதியா இருக்கார், லக்னாதிபதியா இருக்கார் செவ்வாய், 6ஆம் வீட்டுக்கதியா இருக்கிறார். ஒரு ஜாதகத்துல விருச்சக லக்னக்காரங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கையா இருக்கிற பட்சத்துல அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஈடுபாட்டோட ஒரு வேலையை செய்ய முடியாது. எப்படி தெரியுமா அவங்க செய்வாங்க? காலில் சக்கரை கட்ட மாதிரிதான். இங்க ஒண்ணு வாசப்படி உள்ள ஒண்ணு கேட்பாங்க, வாசப்படி வெளியே போய் ஒண்ணு கேட்பாங்க, மறுபடியும் அங்க போய் மார்க்கெட்ல போய் மறந்து போயிடும், மறுபடியும் போன் போட்டு கேட்பாங்க. இந்த விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு 8ல இருந்தா நம்ம பிரிச்சாம சொன்னார். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு 8ல இருந்தா நம்ம அடிக்கடி சொல்லி இருக்கிறோம், உங்களை பொறுத்த வரைக்கும் அது மனைவிக்கு ஆகாது, இவன் மனைவி இவன் கொள்வான்னு சொல்லி. அப்ப அந்த செவ்வாய் அந்த இடத்துல அந்த வேலை செய்யுதாங்க, ஆயுதத்தை உபயோகப்படுது, பிரயோகம் பண்ணுது. நான் இப்படிதான் நாயத்தை தேடுவேன், எதுவும் சொல்லக்கூடாது, நான் சொல்றதான் கரெக்ட், நான் சொல்றது நீ கேட்கலனா நான் நாயத்தை உருவாக்குவேன் அப்படிங்கிறார் கத்தி எடுத்து. அதுக்கு உதாரண ஜாதகம் அண்ணா சொன்னார்ல. சரி தனுஷுக்கு போயிடலாம், டைம் ஆயிடுச்சு. அதிபதி அவர் குருவா இருக்கார், 4ஆம் வீட்டு குருவா இருக்கார். தனுசு லக்கணக்காரனுக்கு 9ல குரு இருக்காருன்னு வச்சுக்க. தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு அதிபதி குரு, 4ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு, தாயார் தகப்பன் ஸ்தானத்துக்கு குரு. அந்த குரு எங்க இருக்காரு? அவருக்கு 9ல இருக்கிறாரு. அது என்ன அர்த்தம்? சரி வேற ஏதாவது இது இந்த ஜாதகத்துல அப்படி எடுக்கக்கூடாது. எப்படி எடுக்க கேட்டீங்கன்னா
இந்த லக்னக்காரன் தனுசு லக்னக்காரனுக்கு அதாவது அப்பாவுடைய ஆதரவு அவனுக்கு இதுவரை உண்டு. இவன் சம்பாதிச்சு தரமாட்டான் சார், இவன் சம்பாதிச்சு தரமாட்டான். இவனுக்கு கடைசி வரைக்கும் இவங்க அப்பா தான் உதவி பண்ணிட்டே இருப்பாரு, அம்மா உதவி பண்ணிட்டே இருப்பாங்க. நோய்வாய்ப்படுறதுங்கிறது வயசுக்கு தகுந்த மாதிரி. அது ஓகே, அது பாயிண்ட் கரெக்ட். ஒருவேளை இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் தனுசு லக்னக்காரங்களா இருந்தா இப்போ அது சிறு வயசுல இருந்து ஹாஸ்டல்லையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியிலயோ வெளிநாட்டிலயோ ஜீவனம் பண்ணுவாங்க. வெளிநாட்டுல ஜீவனம் பண்ணா கூட நீங்க தான் பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்பா தான் ஜாதகம் கொடுக்கணும் சார். உங்கள்கிட்ட இருக்குது, அவனுக்கு கொடுக்கணும்னா உங்கள்கிட்ட வருது. 1-4 கூட உங்களை வைக்கலாம். ஆமா கரெக்ட். என்ன காரணம்? தனுசு லக்னக்காரனுக்கு 9ஆம் வீட்டுக்கு சூரியனுடைய வீட்டுல இருக்காரு, அவரை பொறுத்த வரைக்கும் குரு இருக்காரு, நல்லா செய்வாரு. இவருக்கு செவ்வாய் சரி சேர்க்கை எதுவும் பண்ணாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பாட்டுக்கு ஆரோக்கியமா இருப்பாரு, புத்திரபாயத்தை கொடுப்பாரு, ஆண் வாரிசை கொடுப்பாரு. அடுத்து மகரம். மகரத்துக்கு அதிபதி சனி, சனி 2ல இருக்கிறாரு. மகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 ஜாதகத்துல மகர ராசிக்கு செவ்வாய் சனி லக்னாதிபதியோட சனி செவ்வாய் சேர்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவரு மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் அதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, முடிவெடுக்க மாட்டாங்க. கல்வியாளர் வந்து PhD வரைக்கும் போடுவாங்க, அந்த கல்விக்கு ஏற்ற வேலையை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச தொழில் தான் செய்வாங்க. அவங்களுக்கு சுய தொழில் செய்யக்கூடிய இயற்கையில இருக்குது. வேலைக்கு போகணும்னு கேட்டீங்கன்னா ரயில்வே சம்பந்தம் பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகலாம், சினிமாவுக்கு வேலைக்கு போகலாம், டிராமாவுக்கு வேலைக்கு போகலாம், இயல் இசை நாடக நாட்டியத்தில் ஆர்வமாக தான் போகலாம். அவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா. அடுத்து கும்பத்துல சனி இருக்கா. இப்ப செவ்வாய் சனி இப்பதான் இங்கிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் முதல்ல வந்திருக்குது. இத்தனை வருஷம் மீட்டிங்ல முதல்ல மேஷத்துலேருந்து ஆரம்பிச்சு. இப்ப கும்ப லக்னக்காரங்க அல்லது கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டென்ஷனாவே இருப்பாங்க. கும்ப லக்னம் கும்ப ராசிக்காரங்க ராசியிலே சனி இருக்கிற காரணத்தினால பல வேலைகளை இந்த சந்திராசிரமம் சொல்றீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். யார் சந்திராசிரமம் அனுபவிச்சது? யாருக்கு சந்திராசிரமம் காசு வரும்? யாருக்கு சந்திராஷ்டம் வேலை செய்யலாம்? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். சந்திராஷ்டம்னா என்ன? பிள்ளைவாளுக்கு தான் நீங்க சந்திராஷ்டம். பிள்ளைவாள் அங்கே உட்காந்துருக்காரு. அதாவது நீங்க செய்ய வேண்டிய வேலையை தள்ளிக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்க, அன்னைக்கு சந்திராஷ்டம் வந்து பூரா வேலையை செய்ய வேண்டியதான், வேற எதுவும் கிடையாது. அந்தந்த வேலையை கரெக்டாக முடிச்சிட்டீங்கன்னாக்கா சந்திராஷ்டம் வேலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்து மாட்டீங்கன்னாக்கா, இப்போ கொல்லிமலைக்கு ஒருத்தர் நேற்று ஃபோன் போட்டார். அவருக்கு 52 வயசு. அவரு இடத்த சர்வே பண்றதுக்காக சர்வேயர் வந்திருக்காரு. இவர் எனக்கு போன் போட்டு கேட்கிறாரு, சார் இன்னைக்கு சந்திராஷ்டமம் சார், சர்வேயர் வந்துட்டாரு. எப்போ 52 வருஷத்துக்கு சந்திராஷ்டமம் பார்க்கல, நீங்க சர்வேயர் அழக போகணும்ல அப்படின்னு. இல்லை ஒய்ஃப் சந்திராஷ்டமம் போனாங்கிற அப்படி போவாது, எக்ஸ்பர்ட்டி தீர்ப்பாயிரும். எப்படி அளக்கிறவரு அவர் ஆபீசர் வக்கீல் போக்குவரத்து எல்லாம் இருக்கிறாங்க, ஆப்போசிட் ஆள் இருக்கிறாரு, அவர் எக்ஸ்பர்ட்டி தீர்ப்பாயிரும், போவாத இங்கே இருக்கு முடிவு போச்சு. ஆமா ஆவாதா? அப்புறம் இது சம்சாரத்தை கூட்டிட்டு போறாரு. மலை வண்டி ஏறி போனா ஆனா சண்டைக்கு வரா. என்ன நினைச்சிருக்கிறோம் மனசுல, நீ அளக்கிறதுக்கு போன் போட்டு சர்வே நாங்க வந்துட்டு இருக்கிறோம், இத்தனை பேர் உட்காந்துருக்கிறோம் அப்படின்னா நல்ல வேலை தப்பிச்சுக்கிச்சு. இவரு நடந்தா எக்ஸா இருக்கு, முடிஞ்சு போச்சா. சந்திராசிரமம் பார்த்தா இதுதான் சார் ஒரு சிலர் சொல்றான், இந்த ஜோதிடர்கள்லாம் அந்த உலகத்தை பின்னோக்கி எடுத்துட்டு போறாங்க. சந்திராசிரமம் காட்டும், யாரும் காட்டாம கிடையாது. எனக்கு சந்திராசிரமம் தான் பணம் வரும், நான் ஆபீஸை நேரமா திறந்து வச்சிருக்கேன். பம்பதி வந்து முதல் எனக்கு காசு கொடுப்பாங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரன் நான், மிதுன ராசிக்கு 2ல சந்திரன், 2ஆம் வீட்டுக்கு சந்திரனா இருக்காரு. எனக்கு 2ல சந்திரன் வந்தா எனக்கு சந்திராஷ்டமம் தான். உங்களை பொறுத்த சாரி திருவோணத்துல வரும்போது எனக்கு சந்திராஷ்டம் தான். அந்த திருவோணத்துல வரக்கூடிய சந்திரன் 2ஆம் வீட்டை பாக்குறாரு, எனக்கு பணம் கொடுப்பாரு. நான் சந்திராஷ்டம் எனக்கு பணத்தோட வேலை செய்யுது. ஜீவா மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆள் 500 ரூபாய் அப்படி கதவை திறந்து உள்ள போட்டு போயிடாருங்க. நீங்க வேற சும்மா இருக்க, கதவை திறக்கலாம் ஜன்னலை குத்திக்கு போட்டு போயிடாருங்க ஒருத்தர். நேரம் உள்ள ஒருத்தர் நேற்று அப்படிதான் வந்து பத்திரிகையில சொல்லிட்டு உள்ள போட்டு போயிட்டார், காசு எடுத்துக்க சார் உங்களை பார்க்க முடியல. அப்புறம் தான் பார்த்தேன் திருவோண நட்சத்திரம், ஓ நல்லா வேலை செய்யுது, திறக்கனா கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாரு சார். நீங்க வந்திருக்க அங்க நேரில் கல்யாணத்துக்கு பேசிக்கிறாங்க, கல்யாணம் வச்சுக்கிறான், ஆம்பூர்ல வச்சுக்கிறான். ஸோ அதனால இந்த சந்திராஷ்டமங்கிறது நீங்க போட்டு குழப்பிக்கிட்டு அடுத்தவங்களையும் குழப்பிக்கிட்டு இப்சா பண்ணிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து டெலிவரிக்காக டைம் கொடுத்தாங்க, டாக்டர் அம்மா ஒரு டைம் கொடுத்தாங்க, அவங்க ஒரு டைம் கொடுத்தாங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணு என்னன்னு பார்த்தா இதே மாதிரி மேஷராசியா இருக்குது. மேஷராசிக்கு 4ல சந்திரன் பிரவேசம் பண்றாரு. அவங்க வந்து மீட் பண்ணும்போது என்ன, அவங்க வந்து 15 நாள் இருக்கு, 15 நாள் கழிச்சு முன்னாடி டாக்டர் டைம் கேட்கறாங்க. இப்ப என்ன அர்த்தம், இந்த சந்திரன் வந்து 4 விட்டு 5க்கு போகும்போது என்ன பண்ணுவாரு, உங்களை பொறுத்த வரைக்கும் மகத்துல வரும்போது டெலிவரி ஆகும். நான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறேன், நாளைக்கு டெலிவரி ஆகமாகாதான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஆமா நான் ராத்திரி பூரா இங்கே போயிடாது, நாளைக்கு டெலிவரி ஆகிற மாதிரி தெரியுது, ஜோதிடர் சொல்லுது, முயற்சி எடுத்து பார்க்கலாம்.
அப்படின்ட்டான். டாக்டர் அவங்க சண்டைக்கு வராங்க. நான் மைக்ரோஸ்கோப் வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்றேன். யார் உனக்கு சொன்னது? நான் சொன்னதா சொல்ல, இல்லைன்னா என்னையே திட்டிட்டு பார்ப்பேன். நமக்கு வேற சொல்லாது. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில டிவி சினிமாலாம் பார்த்துட்டு போயிட்டு வர முடியாதுல்ல. அதனால இதான் அப்படி ஏன் நம்ம மேல நம்பிக்கை. சரி சாயங்காலம் வந்து அப்படியே டெலிவரி பார்த்து போயிடலாம் அப்படின்ட்டு சினிமா பார்க்க போறாங்க. மறுபடியும் 5 மணிக்கு வந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க ஊருக்கு போறோம், போட்டுமான்னு கேட்டாங்க. பிரச்சனை போட்டு பார்த்தேன், 8ஆம் பாவம் காட்டுச்சு, கவிப்பு. சரிம்மா போங்க, டிவி பார்த்துட்டுங்க, கார் ரெடி பண்ணிக்க, அவசரப்படாதீங்க அப்படின்னா. ராத்திரி 9:30 மணிக்கு போன் அலறுது. சார் நீங்க சொல்ற மாதிரி ஆகும் சார், வலி பிடிச்சி மெட்டிலாம் வீங்கி கால் கழட்ட முடியல, மெட்டிலாம் பெருசாயிடுச்சு. என்ன பண்ணிட்டான்? உடனே போட்டு வந்து டாக்டர் வந்தாங்க. 10 மணிக்கு வந்தாங்க, 10:15 டாக்டர் போனாங்க. அது சொல்றாங்க, ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க டாக்டர் கிட்ட? 5 நாள் கழிச்சு வர சொன்னவங்க இப்ப கேட்கறாங்க, ஏன் இவ்வளவு லேட் இருக்கீங்க? என்ன பண்ணீங்க? காலையில வட்டுல போனோம், ஆப்ரேஷன் முடிஞ்சது, டைம் எல்லாம் குறிக்கல, டைம் முடிஞ்சு போச்சு. அப்போதான் டாக்டர் அம்மா கேட்கறாங்க, யார் உங்களுக்கு சொன்னது? எப்படி கரெக்டா வந்தீங்க? நீங்க குறிச்சு கொடுத்த சீட்டை, ஆப்ரேஷன் டேட்டை கொடுத்தோம், எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்டை குறிச்சு குடிக்க சொன்னீங்க. எல்லாம் போய் டேட்டை போட்டு பார்த்து அவர் சொன்னாரு இன்னைக்கு டெலிவரி ஆயிருந்தாருங்க அப்படின்னா. அதுல இருந்து எனக்கு டாக்டர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்ப என்ன கேட்காம அந்த டெலிவரி பண்றது என்கிட்ட அனுப்புறாங்க. அனுப்பிச்சு நான் காசு வாங்குறத, டெலிவரி டேட் கொடுக்கறதுக்கு அவங்க சொல்றாங்க, ஒரு 200 வாங்கிக்கிங்க. சரிங்க மேடம், வாங்கி. ஸோ அதனால உங்கள்கிட்ட எங்க இருக்குது மதிப்பு, எப்படி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம், மதிப்பு எப்படி ஏற்றி இருக்கிறோம், நீங்க நம்மளை கரெக்டாக பயந்துக்கிறாங்க. இதை சொல்லிவிட போறான் இவன் பாட்டு. ஸோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களால எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும், எல்லா சமாச்சாரத்தையும் சொல்ல முடியும். இது சொல்ல முடியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. அப்பயே இன்னைக்கு மனசுல வச்சுங்க. அந்த கோச்சார கிரகத்தை அவன் கேட்க கேள்வி பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்க. சரி 12 வந்தலாம் சார், ஒரு தூக்கத்தை கெடுத்த கிரகம் தான் ராகு. 12ஆம் பாவங்கிறது சயனம், சயன்யா மோட்சம். 12ல ராகு இருக்கிறவங்க மேஷியல கணக்காரங்க மேக்சிமம் தூக்கத்தை தொலைச்சிருப்பாங்க. தூக்கத்தை தொலைக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கும். 12ல கேது இருந்தா நல்லா கொரட்டை விட்டு தூங்குவார் சார். ஜீவா கொரட்டை விடுறது கிடையாது, ஏதோ தூங்குறதே கிடையாது. ஸோ ஆகையினால மறுபடியும் அடுத்த மீட்டிங்ல சந்திப்போம். எனக்கு உண்டான உரிய நேரம் முடிஞ்சிச்சு. நாமக்கல் மாவட்ட ஜோதி சங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த யூடியூப் நேயர்கள், அதாவது அடுத்த மாதம் நாங்கள் ஆண்டு விழா வைக்க போகிறோம். உங்கள் வீட்டில் பிறந்த நாள், கல்யாண நாள், வெட்டிங் டே, போக்குவரத்து ஏதாவது வந்துச்சுன்னா அன்னதானம் பண்ணுறோம். அதை வந்து கலந்துக்க. உங்களுக்கு நம்பர் கொடுப்போம், அதுக்கு ஜிபே பண்ணுங்க. உங்கள் பேரை சொல்லி நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணி சிறப்பாக நடந்துக்கிறோம். நன்றி, வாழ்த்து. ஓகே. நம்ம நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் 15ஆம் ஆண்டு மாநாடு, ஜோதிட மாநாடு, அதாவது தை மாசம் விட்டு மாசி மாதத்துல 6ஆம் தேதி, மாசி 6. இங்கு ஆங்கிலத்துக்கு வந்து 18/2/2025 செவ்வாய்க்கிழமை என்று மிக சிறப்பாக நடைபெற இருப்பதால் அனைவரும் இந்த 15ஆம் ஆண்டு துவக்க விழாவில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்து இந்த நண்பர்களையும் வந்து மொத்தமா வரவழைச்சு சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்.